வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே ஜிஎஸ்டி சாலையில் 88.52 ஏக்கர் பரப்பில் 60,652 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து முனையம். கோயம்பேடு மற்றும் புறநகரில் நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வசதியாகவும் அமைக்கப்பட்டுள்ள இந்த முனையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பேருந்து நிலைய வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் தொடர்ந்து பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையத்துக்குள் மருத்துவமனை, 4 பெரிய உணவகங்கள், 100 கடைகள், 12 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, 500க்கும் மேற்பட்ட கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 300க்கும் மேற்பட்ட கார்கள், 2800 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையில் 2 அடுக்கு பார்க்கிங், நகரும் படிக்கட்டுகள், மின் தூக்கிகள் உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளன. திறப்பு விழாவுக்கு பின் பேட்டியளித்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சென்னையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினார். தென் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற பேருந்துகள் அத்தனையும் SETC அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நாளை காலை முதல் பேருந்து 4 மணி அளவிலே வரும். அதற்கு பிறகு வருகின்ற அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கம் தான் வரும், கோயம்பேட்டிற்கு செல்லாது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் நாளை டிசம்பர் 31ஆம் தேதி காலையிலிருந்து சென்னையின் எல்லா பகுதிகளுக்கும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும். இந்த வழித்தடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்துகளை தாண்டி கூடுதலாகவும் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே மொத்தம் 4077 நடைகள் கிளாம்பாக்கத்து இந்த வழித்தடத்திலே இயக்கப்படும். விழுப்புரம், கும்பகோணம், திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட 6 கோட்டங்களைச் சேர்ந்த பேருந்துகள் பொங்கல் வரை எப்போதும் போல கோயம்பேட்டில் இருந்தே புறப்படும் என்றும், பொங்கலுக்கு பிறகு 4077 பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த 6 அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வந்து அந்தந்த வழித்தடத்தில் இயங்கும். பொங்கல் வரை இந்த நிலை நீடிக்கும். பொங்கலுக்கு பிறகு அந்த அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும். ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை பொங்கல் வரை கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் என்றும், அதன் பின்னர் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தென் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற அனைத்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளும் ஞாயிறு முதல் கிளாம்பாக்கத்திலேயே நின்றுவிடும் என்று அவர் கூறினார்.